Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கான போர்ஷன்ஸும் அடுத்து ஸ்டடி பிளானும் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 12th ஸ்டாண்டர்டுக்கான வீடியோஸ் வந்து வாட்ஸ்அப் சேனல், நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட வீடியோ, ஸ்டடி பிளான், கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோஸ் எல்லாமே அதில் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் அலோன் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் இயல் 1லேருந்து 5, இங்கிலீஷ் யூனிட் 1 to 4, அண்ட் தென் மேக்ஸ் சாப்டர் 1லேருந்து 6 வரைக்கும். அடுத்து பயோ பாட்டனி யூனிட் 1 to 5, பயோ ஜுவாலஜி பார்த்தீங்கன்னா யூனிட் 1 to 8, அண்ட் தென் ஃபிசிக்ஸ் யூனிட் 1 to 6 வரைக்கும். 7ம் இருக்கும், அது எந்த போர்ஷன் வரைக்கும்னு உங்கள் ஸ்கூலில் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அது ஒரு ஸ்கூல் வைஸ் வேரி ஆகலாம், பட் 7 லெசன்ஸ். கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா யூனிட் 1 2 3 4 6 7 8 11 12. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா டைமிங் வந்து நமக்கு ஷார்ட் டியூரேஷன். நம்ம பார்க்குறதுக்கு தான் வந்து 35 days இருக்குது, 40 days இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போது மேக்ஸிமம் செப்டம்பர் 20 நமக்கு வந்து எக்ஸாம், செப்டம்பர் 20 வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் வர டேட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரிக்கு முன்னாடி பியூர் சயின்ஸோட பாட்டனி சாப்டர் 1 to 5, ஜுவாலஜி சாப்டர் 1 to 9. அடுத்தது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வந்து சாப்டர் 1 to 11, பிஸ்னஸ் மேக்ஸ் படிக்கிறவங்க சாப்டர் 1 to 6, அக்கௌண்டன்சியில் சாப்டர் 1 to 6, அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் சாப்டர் 1 to 8, தென் காமர்ஸ் சாப்டர் 1 to 17. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10லேருந்து செப்டம்பர் 20 வரைக்கும் உங்களுக்கு நியர்லி 40 days இருக்க மாதிரி தான் தெரியும். பட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய லெசன்ஸ் பார்த்துங்க. 5 + 4 9, தென் 15 20 28, தென் 30 32 34 35 35, தென் நமக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் வேறு மாதிரி ஆகும் இல்லையா, 35 36 38 40 42 44 லெசன்ஸ் நமக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. நமக்கு இருக்கிற டேஸ் 40 days தான். அதனால் நம்ம இந்த ஷெட்யூலை இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம லாஸ்ட் மொமெண்ட்டில் ரிலாக்ஸாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் டைமில் நமக்கு ரொம்ப வந்து டம்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும் சப்ஜெக்ட்ஸு. ஸோ நம்ம அந்த டென்ஷனில் போகும்போது எக்ஸாம் ஃபியர் வரும், எக்ஸாமை சரியாக அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் இப்போலேருந்தே ரிலாக்ஸாக வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சிட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட பிளான் படி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம், சரியா? ஆஃப்டர் ஒரு 4-5 days நம்ம வந்து இதை விட நீங்கள், நான் மேம் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னா இன்னும் செப்டம்பர் 12-11லே முடிச்சிடலாம் நீங்கள். ஓகே, உங்களோட அது பிளானை இதில் சேஞ்ச் பண்ணுறது நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. அதை நான் வந்து செப்டம்பர் 10க்குள்ளே என்னால் முடிக்க முடியும், செப்டம்பர் 13க்குள்ளே என்னால் முடிக்க முடியும்னா பாருங்கள், கடைசியாக ஒரு 7 days 8 days நீங்கள் வந்து இது ரிலாக்ஸாக இருக்கலாம். இந்த சென்ஸ் ரிவிஷன் பண்ணலாம். மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணுவோம் இல்லைங்களா, மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்காமல் ஃப்ரீயாக விட்டுட்டு லாஸ்ட் மொமெண்ட்டில் படிக்கும் போது என்ன ஆகும், இது படிக்கல அது படிக்கல, இந்த சப்ஜெக்ட் பெண்டிங் இருக்குது அப்படின்ற ஒரு டென்ஷன் வரும். எந்த கொஸ்டின் பேப்பரும் ரிவிஷனும் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ லாஸ்ட் மொமெண்ட்டில் நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கஷ்டப்பட்டுடுவோம், அதுக்கடுத்து ஃப்ரீயாக இருப்போம் எக்ஸாம் கிட்ட. அப்போ ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைம் வந்து நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இருக்கும். அதனால் நம்ம எக்ஸாமையும் நல்லா அட்டன் பண்ணலாம், சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டடி பிளான் பார்க்கலாமா? ஆகஸ்ட் 10 இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. தமிழ் இயல் 1, ஆல்ரெடி நம்ம இயல் 1 ஃபஸ்ட்டு மிட்டம் இப்போ தான் முடிச்சிருப்போம். அதனால் நம்ம எடுத்தோன்னா சட்டுன்னு முடிச்சிடலாம். ஒரு 1 hourலே, மேக்ஸிமம் 1 hour நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இங்கிலீஷ் அடுத்த நாள் தான் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துடுங்க, சரிங்களா? இதை நான் முடிச்சிட்டேன் மேம், நாளைக்கு தான் யூனிட் 1 முடிச்சிடறேன், நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டப்பட்டுடலாம், அதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பெண்டிங் போர்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலோ, நம்ம எதில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறோம், எங்கே வந்து நமக்கு வந்து மைனஸ், அதாவது இங்கே வந்து எனக்கு வந்து தடுமாறுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டிஃபிகல்ட் பார்ட் எதுவோ, எந்த சப்ஜெக்டோ எந்த பார்ட்டோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அப்போ வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஆகஸ்ட் 10 தமிழ் இயல் 1. அடுத்து ஆகஸ்ட் 11 நாளைக்கு சண்டே வருது, இங்கிலீஷ் 2 யூனிட்டாக முடிச்சிருங்க. ஏன்னா சண்டேன்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக கிடைக்கும். ஸோ
சண்டேஸ் ஹாலிடேஸ்ன்னும் போது கொஞ்சம் ஹெவியாக போர்ஷன்ஸ் தரேன். ஹெவி இன் த சென்ஸ் 2 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி. ஏன்னா வேற வழி இல்லை, நம்ம வந்து இப்போ கஷ்டப்பட்டாதான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும் எக்ஸாம் நெருக்கத்தில். அப்படி இருந்தோன்னா டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம், பீஸ்ஃபுல்லாக எழுதலாம், எக்ஸாமை பீஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணலாம், நமக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும், அதுவே வந்து நம்ம எக்ஸாமை நல்லா பண்ண வைக்கும். சரிங்களா? ஆகஸ்ட் 11 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 இதை ரெண்டுமே முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்து ஆகஸ்ட் 12 மேக்ஸ் சாப்டர் 1. மேம் நான் எனக்கு மேக்ஸ் சாப்டர் 1 ரொம்ப ஈஸி, நான் சீக்கிரம் முடிச்சிருவேன் அப்படின்னா ஃபிசிக்ஸ் யூனிட் 1 இங்கே கொண்டு வந்துருங்க. சரிங்களா? ஸோ எதுவுமே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா டிக் டிக் டிக்னு போட்டு வந்தீங்கன்னா அடுத்த நாளுக்கு கொண்டு வந்துருங்க. ஆகஸ்ட் 12 மேக்ஸ் சாப்டர் 1. ஆகஸ்ட் 13 ஃபிசிக்ஸ் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2. மேம் நான் சொல்கிறது ஈஸி, நீங்கள் சொல்கிறதுக்கு ஈஸி, பட் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிதான். புரியுது, பட் நீங்கள் வந்து டைம் அலாட் பண்ணி தான் ஆகணும். நைட் அண்ட் மார்னிங் நீங்கள் படித்து தான் ஆகணும். மார்னிங் ஏர்லி மார்னிங் நீங்கள் சீக்கிரம் எழுந்திரிச்சிக்கோங்க, இதுக்கான டைம் அலாட்மெண்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த டெய்லி பேஸ் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுற மாடல் கொஸ்டின் பேப்பர், இப்போ இயல் 1னா அதோட கொஸ்டின் பேப்பர், அதை வந்து ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ரிட்டன் டெஸ்ட் முடியாது, மேக்ஸிமம் ஓரல் டெஸ்ட் எழுதி நீங்களா செல்ஃப் கரெக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். எங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்றதை நீங்களே ரியலைஸ் பண்ணும்போது அப்போது அதை வந்து எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு நம்ம அந்த இடத்துல தப்பு பண்ணோம், அதுக்கடுத்து நீங்களே அதை கரெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும், எக்ஸாமில் அந்த தப்பை பண்ண மாட்டீங்க. ஸோ இது செல்ஃப் கரெக்ஷனில் இந்த ஒரு ப்ளஸ் இருக்குது. அதனால் செல்ஃப் டெஸ்ட் எழுதி பாருங்கள், செல்ஃப் கரெக்ஷன் பண்ணுங்கள், அந்த என்ன பண்ணுறீங்களா தப்பை வந்து நீங்களா வந்து ரியலைஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆகஸ்ட் 12 பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சாப்டர் 1 அண்ட் தென் ஆகஸ்ட் 13 வந்து ஃபிசிக்ஸ் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2. தென் ஏன்னா யூனிட் 1 யூனிட் 2 ஏன் கொடுத்துருக்கேன்னா இதெல்லாம் ரீசெண்டாக முடிச்சது தான், ஸோ அந்தளவுக்கு டைம் எடுக்காது உங்களுக்கு. அடுத்து ஆகஸ்ட் 14 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி யூனிட் 1 அண்ட் யூனிட் 2. ஆகஸ்ட் 15 ஹாலிடே வருது, பயோ பாட்னியில் ஃபர்ஸ்ட்டும் பயோ ஜூவில் ஃபர்ஸ்ட்டும். சரிங்களா? பயோ பாட்னி இது ரெண்டுமே கரண்ட்ல ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்க்கு படிச்சது தான். ஆகஸ்ட் 16 தமிழ் இயல் 2 அண்ட் தென் ஆகஸ்ட் 17 இங்கிலீஷ் யூனிட் 3. ஆகஸ்ட் 18 சண்டே வருது உங்களுக்கு, மேக்ஸில் சாப்டர் 2 அண்ட் சாப்டர் 3. சண்டேன்றதுனால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஆகஸ்ட் 19 ஃபிசிக்ஸ் யூனிட் 3 அண்ட் தென் ஆகஸ்ட் 20 கெமிஸ்ட்ரி யூனிட் 3. ஸோ நான் வந்து இந்த ஷெட்யூலை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மொமெண்ட்டில் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? இப்போ படிக்காமல் விட்டுட்டு இன்னும் 2 நாள் இருக்குது, இன்னும் 2 நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தயவு செய்து பிளான் பண்ணாதீங்க. அன்னைக்கே முடிச்சிருங்க. அடுத்த நாள்து கூட முன்னாடியே முடிச்சு எவ்வளோ சீக்கிரம் இதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்றது தான் இதோட வந்து டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கணும். இந்த ஸ்டடி பிளானோட டார்கெட் என்னென்னா இதை நம்ம வந்து என்ன டேட்குள்ளே முடிக்கிறோம் எல்லாத்தையுமே போர்ஷன்ஸை அப்படின்றது தான் வந்து உங்களோட டார்கெட் இருக்கணும். ஆகஸ்ட் 21 பயோபாட்டனி யூனிட் 2 அண்ட் தென் ஆகஸ்ட் 22 பயோசுவாலஜி யூனிட் 2. ஏன்னா இது எல்லாமே நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டில் முடிச்சது. ஸோ பயோபாட்டனி ரிவிஷன் பண்ணிட்டேன், பயோசுவாலஜியை மேலே கொண்டு வந்துரு, அன்றைக்கே முடிச்சிருங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா இப்போ கரண்ட்டில் நடத்துகிற லெசன்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா 2 டேஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தான் மேம் இது வந்து ஆகஸ்ட் மந்த் போர்ஷன் இப்போ தான் எடுக்கிறாங்க, அதை நாங்கள் இப்போ தான் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் 2 டேஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தெரிஞ்சதை சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கான டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஆகஸ்ட் 23 தமிழ் இயல் 3. ஆகஸ்ட் 24 இங்கிலீஷ் யூனிட் 4. ஆகஸ்ட் 25 சண்டே வருது, பயோபாட்னி யூனிட் 3 அண்ட் யூனிட் 4. அண்ட் தென் ஆகஸ்ட் 26 இதுவும் ஒரு ஹாலிடே வருது, மேக்ஸில் சாப்டர் 4. அதே மாதிரி சாப்டர் 3 ரிமைனிங் இருந்தால் அதை பாருங்கள். ஆகஸ்ட் 27 ஃபிசிக்ஸ் யூனிட் 4. ஆகஸ்ட் 28 கெமிஸ்ட்ரி யூனிட் 4. அண்ட் தென் ஆகஸ்ட் 29 பயோபாட்னியில் யூனிட் 3 பண்ணுங்க. அண்ட் தென் ஆகஸ்ட் 30 பயோசுவாலஜி யூனிட் 3 பிளான் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 31 ஃபிசிக்ஸ் யூனிட் 5. அடுத்து செப்டம்பர் 1 வந்து நமக்கு சண்டே வருது, ஸோ அதனால் 2 யூனிட்டாக 2 சப்ஜெக்டாக பண்ணலாம், இல்லை 2 யூனிட்டாக பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ். கெமிஸ்ட்ரி யூனிட் 6 அண்ட் யூனிட் 7. செப்டம்பர் 2 பார்த்தீங்கன்னா தமிழ் இயல் 4. அடுத்தது செப்டம்பர் 3 மேக்ஸ் சாப்டர் 5. செப்டம்பர் 4 ஃபிசிக்ஸ் யூனிட் 6. செப்டம்பர் 5 கெமிஸ்ட்ரி யூனிட் 8. செப்டம்பர் 6 பயோபாட்னி யூனிட் 4. இந்த ஷெட்யூல் இந்த ஸ்டடி பிளானை பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. முடிக்க டிக் பண்ணிட்டே வாங்க. எது முடிக்கலையோ அதை இன்டூ மார்க் போட்டுக்கோங்க, கிராஸ் மார்க் போட்டுக்கோங்க. முடிச்சிட்டிங்கன்னா அந்த டேட்டு மேலே கொண்டு வாங்க, அதை இடத்துல எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பென்சில் வச்சு நீங்கள் டெய்லி பேஸில் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செப்டம்பர் 7 பயோசுவாலஜி, இது சண்டேன்னும் போது நம்ம ஹாலிடேன்னும் போது 2 யூனிட் பார்க்குறோம், யூனிட் 4 அண்ட் யூனிட் 5. அண்ட் தென் செப்டம்பர் 8 சண்டே வருது, ஸோ மேக்ஸ்
சாப்டர் 5 ரிமைனிங் ஏதாச்சும் இருந்தா நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் சாப்டர் 6ம், ஏன்னா சண்டேன்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அடுத்து செப்டம்பர் 9 தமிழ் இயல் 5 இதோட தமிழ் முடிச்சிருவோம். இந்த செப்டம்பர் 8ஓட மேக்ஸ் முடிச்சிருவோம். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணும்போது நீங்கள் இங்கிலீஷை பார்த்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே முடிச்சிருவோம். ஆகஸ்ட் 24 இங்கிலீஷ் அதோட முடிஞ்சிச்சு. ஏன்னா யூனிட் 4 வரைக்கும் தான் நமக்கு குவார்டர்லிக்கான போர்ஷன். ஸோ ஆகஸ்ட் 24ஓட நம்ம இங்கிலீஷ் முடிச்சிருவோம். செப்டம்பர் 8ல நம்ம மேக்ஸ் சப்ஜெக்ட் மேக்ஸ் சாப்டர் 6 வரைக்கும் நம்ம முடிச்சிருவோம். அப்போ குவார்டர்லிக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம், ரிவிஷன் தான் அடுத்து அப்படின்ற மாதிரி. செப்டம்பர் 9 தமிழ் இயல் 5 வரைக்கும் இல்லையா? ஸோ செப்டம்பர் 9ஓட தமிழ் முடிஞ்சிருச்சு. அடுத்து செப்டம்பர் 10 கெமிஸ்ட்ரி யூனிட் 11. அடுத்து செப்டம்பர் 11 பயோ பாட்னி யூனிட் 5. ஸோ செப்டம்பர் 11ஓட பாட்னியை நம்ம முடிச்சிருவோம். ஓகேங்களா? இதை மேலே கொண்டு போனீங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே முடிச்சிருவீங்க நீங்கள். செப்டம்பர் 12 பொறுத்த வரைக்கும் பயோஸ்வாலஜி யூனிட் 6. செப்டம்பர் 13 பார்த்தீங்கன்னா தமிழ் இயல் 6 அதாவது 1 2 3 4 5 சாரி இயல் 5 வரைக்கும் இருக்கு இல்லையா? அதை வந்து ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா அதை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை மேம் எனக்கு எல்லாமே நான் தமிழ் முடிச்சிட்டேன்னா இந்த டேட் அப்படியே தமிழை கேன்சல் பண்ணிட்டு இந்த ஃபிசிக்ஸை மேலே கொண்டு வந்துருங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா இன்னும் சீக்கிரம் முடிச்சிருவீங்க. சரிங்களா? ஸோ இது தமிழில் பெண்டிங் ஏதாவது இருந்ததுன்னா செப்டம்பர் 13 வச்சுக்கோங்க. செப்டம்பர் 14 வந்து ஃபிசிக்ஸ் யூனிட் 7. அடுத்து செப்டம்பர் 15 வந்து சண்டே வருது, பயோஸ்வாலஜி யூனிட் 7 and 8. இது சண்டேன்றதுனால 2 யூனிட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி செப்டம்பர் 16 ஹாலிடே வருது, கெமிஸ்ட்ரி யூனிட் 12. இப்போ நான் இதில் எல்லாமே முடிச்சிட்டேன்னா இந்த தமிழை தூக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் மேலே வரும், பயோஸ்வாலஜி மேலே வரும், கெமிஸ்ட்ரி மேலே வரும். ஸோ செப்டம்பர் 15ஓட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. குவார்டர்லிக்கான எல்லா லெசன்ஸும் நீங்கள் வந்து செப்டம்பர் 15ஓட கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 20னா வந்து ரிமைனிங் 5 டேஸ் இல்லை 4 டேஸ் வந்து இந்த 4 டேஸ் இருக்கு இல்லையா? 16 17 18 19 ஃபுல்லாக ரிவிஷன். நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம். கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் எத்தனை மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கோ அதை ஓரலாகவே ரிவிஷன் பண்ணி பாருங்க. அதில் தெரியாமல் இருக்கிறத நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதெல்லாம் படிக்காமல் இருக்கிறீங்க, நீங்கள் படித்து இல்லை லெசன் உள்ள கேட்டிருக்காங்க அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து உங்களுக்கு இந்த 4-5 டேஸ் கிடைக்கும். சரிங்களா? இதை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அத்தனை டேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து நான் மேக்ஸிமம் 4 டேஸ் உங்களுக்கு டைம் விட்டுருக்கேன். 20 எக்ஸாம்னா இது மேலே பண்ணீங்கன்னா ஒரு 7 டேஸ் நீங்கள் அலாட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு முடிக்கிறீங்களோ அது உங்களோட ஷெட்யூலை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா சில பேர் டியூஷன் போவீங்க, சில பேருக்கு ஸ்கூல்லே ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கும், ஸ்கூல் ஒர்க்ஸ் இருக்கும். அது போக நீங்கள் இதை பிளான் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணீங்கன்னா, நிறைய கொஸ்டின் பேப்பர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக குவார்டர்லி எக்ஸாம் நீங்கள் போகும்போது அதை ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களோட அந்த எக்ஸாமை வந்து கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. எல்லா ஆன்சர்ஸும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அத்தனை கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணும்போது எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் உங்களுக்கு இருக்கும். உங்களோட மார்க்ஸ் வந்து 100 out of 100ன்ற மாதிரி 90+ 95+ன்ற மாதிரி ஸ்கோர் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இருக்கும். ஸோ நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் தென் மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன், யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து வாட்ஸ்அப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோஸ் வந்து உங்களோட கிளாஸ் வீடியோஸ் மட்டும் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.